தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக தொடர்ந்து பல அதாவது தீர்க்கதரிசியாக தொலைநோக்கு பார்வையோடு பல கருத்துக்களை முன்கூட்டியே அவர் தெரிவித்தவர். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றியை, விஜயினுடைய முன்னிலை வகித்து வருகின்ற இந்த நிலவரங்களை களத்திலிருந்து நீங்க முன்கூட்டியே கணித்து நிறைய சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த நிலவரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஒரு வரியில சொல்லணும்னா எம்ஜிஆர் ரிட்டர்ன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது விஜயனுடைய பிரச்சாரம், விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற இந்த இளைஞர் கூட்டம், இதை எல்லாத்தையுமே இங்க ரொம்ப இழிவா சித்தரிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறது தான் இதன் மூலம் நாம தெரிஞ்சுக்கிறது. அவருக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் எல்லாத்தையுமே மக்கள் கணிச்சுட்டே இருந்தாங்க. அவர் பிரச்சாரம் அவர் நினைச்ச மாதிரி பண்ண முடியாத சூழ்நிலை இங்க ஏற்படுத்தினாங்க. எனக்கு தெரிந்து அதிகபட்சம் ஒரு 10 நாள் பிரச்சாரம் பண்ணி இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தவர் இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்திலேயே ஒரு ஒருத்தரா தான் இருக்க முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை இன்னைக்கு சாதிச்சு காட்டிருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்து சொல்வதை தவிர வேற என்ன வார்த்தைகள் இருக்க முடியும்? பொதுவா 2 ஆண்டுகளில் இந்த வெற்றி சாத்தியமாயிருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லும்போது அவர் கொள்கை தலைவராக பரிணமிக்கவில்லை, ஒரு கட்சி தலைவராக இல்லை என்ற நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நெத்தியடியாக இந்த மக்கள் தீர்ப்பு பதில் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லலாமா சார்? கட்டாயமா மக்கள் அவரை நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை விஜய் காப்பாற்றுவாருன்னு நான் உறுதியா நம்புறேன். எப்பவுமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்துட முடியாது. அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. நாம பார்த்திருக்கோம். இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் வரும்பொழுதும் இதே மாதிரிதான் சொன்னாங்க. விசிலடிச்சான் குஞ்சுகள்னு எம்ஜிஆருடைய ரசிகர்களை அன்னைக்கு சொன்னவங்க. அதற்கப்புறம் எம்ஜிஆரை வெல்லவே முடியாமல் பல ஆண்டு காலம் இருந்தாங்க. அதனால ஒருவரை எள்ளி நகையாடுவதற்கு முன்னால சரித்திரம் என்னங்கிறத இவங்க பார்க்கணும். அப்படிதான் இந்த விஷயத்தை நான் பாக்குறேன். கட்டாயமா விஜய் எல்லாரும், அதாவது மக்கள் நினைத்த மாதிரி ஒரு நல்லாட்சியை தருவாருன்னு நான் நம்புறேன். கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த விஜய் இந்த முறை செயல்படுத்துவார் அப்படின்னு நம்பலாமா சார்? எனக்கு தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னும் எண்ண வேண்டிய வாக்குகள் நிறைய இருக்கு. கட்டாயமா ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியா வருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதற்கு அவசியமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நன்றி சார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.